புதினா ஊறுக்கா செய்ய போகிறோம். புதினா ஊறுக்கா செய்யலாமா? இங்கே பாருங்கள், 2 கட்டு புதினா வாங்கி நான் அலசி கழுவி ஆஞ்சி வச்சுக்கிறேன். ஓரளவுக்கு இது பொரிஞ்சிருச்சு. க்ளீன் பண்ணி வச்சிருந்த புதினா தழையை இதில் சேர்க்குறோம். தண்ணி இல்லாத இதில் போடும். எண்ணெய் போட்டு வதக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் அப்படியே சட்டிலே போட்டு நம்ம வதக்கலாம். இதில் தண்ணியெல்லாம் இருந்துச்சுன்னா தண்ணியெல்லாம் அப்படியே இதில் காஞ்சிடும். தண்ணி இல்லாத நம்ம செஞ்சோம்னா ஊறுகாய் ரொம்ப நாள் கெட்டு போகாது. புதினா தழையில் தண்ணி நம்ம ஏன்னா அலசி வச்சிருந்தோம்ல, அதில் தண்ணி கொஞ்சம் இருந்துச்சுன்னா இது போல் வெறுமனான அந்த இது வானலில் போட்டு நம்ம வதக்கினா இந்த தண்ணியெல்லாம் காஞ்சிடும். அலசி போடக்குள்ள நிறைய இருந்துச்சு. அதுக்கு இப்போ வதங்க அப்படியே புதினோடைய அளவு கம்மியாக இருக்குது. மிளகாய் போட்டுக்கிறோம். ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து நம்ம இதில் வதக்கிறோம். 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறோம். 2 பச்சை மிளகாய் 2 காஞ்ச மிளகாய் போட்டு நம்ம இதில் வதக்கிறோம். அப்படியே கொஞ்சம் இஞ்சி, பெரிய சைஸு இஞ்சி நம்ம அழகாக நம்ம இதில் வச்சு சேர்த்துக்கிறோம். பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், இஞ்சி சேர்த்து இதை அப்படியே வதக்கிறோம். தண்ணி எல்லாம் அப்படியே சுண்டி வர வரைக்கும் எண்ணெய் எல்லாம் ஊற்றாதான் அப்படியே இதை வதக்கிறோம். தண்ணி இல்லாத இதை வதக்கி எடுத்தால் தான் இது ரொம்ப நாளைக்கு கெட்டு போவதாக இருக்கும். இப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம், எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த நேரத்தில் நம்ம திட்டமாக எண்ணெய் சேர்த்து இதை வதக்கலாம். நல்லா அழகாக வதங்கிடுச்சு. நம்ம போட்ட பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, இஞ்சி, புதினா எல்லாம் நல்லா எண்ணெயை நம்ம அழகாக வதக்கி எடுத்துட்டோம். ஆற வச்சுட்டு நம்ம அரைக்கலாம். ஒரு அழகாக எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை நான் சுடுதண்ணியில் ஊற வச்சு அதில் கொட்டெல்லாம் ஒன்றும் இல்லாத அழகே எடுத்துட்டு ஊற வச்சுக்கிறேன். ஊற வச்ச புளியை நான் இதில் சேர்த்துக்கிறேன். எலுமிச்சை சைஸ் புளி சேர்த்துட்டு இதில் போட்டு அப்படியே அரைக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நம்ம அரைச்சி கொண்டு வந்துடலாம். நம்ம இதை பாருங்கள், நல்லா தோண எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன், கடுகு போட்டுக்கிறேன், காஞ்ச மிளகா 2 போட்டுக்கிறேன், பூண்டு போட்டுக்கிறேன். கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, பூண்டு போட்டு தாளிக்கிறேன். அரைச்சி கொண்டு வந்த இந்த இதை நம்ம அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அழகாக இதில் செஞ்சோம். முடிஞ்ச அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு தண்ணி ஊற்றாதவே இதை அரைக்கணும். தண்ணி ஊற்றாத அரைக்கணும். திட்டமாக உப்பு சேர்த்துக்கலாம். திட்டமாக உப்பு போட்டுங்க. ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறோம். சர்க்கரை ஏன் சேர்த்துக்கிறேன்னா இந்த பச்சை கலரு இருக்கிறதுக்காகவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காகவும் நம்ம கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறோம். எலுமிச்சம்பழம் ஜூஸு இதில் புழிஞ்சு ஊற்றிக்கிறேன். நான் எலுமிச்சம்பழம் ஜூஸ் கொஞ்சம் புழிஞ்சு ஊற்றினா இந்த ஊறுக்காய் கெட்டு போடுற நாளைக்கு. புளியில் ஆட் பண்ணிக்கிறோம். என்னாலும் பாதி எலுமிச்சம்பழம் நம்ம இதில் சேர்த்துக்கிறது நல்லது. அழகாக அப்படியே கிண்டி விட்டாச்சு. தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. நம்ம போட்ட மசாலாலாம் அழகாக இதில் வதங்கிடுச்சு. அவ்வளவுதாங்க, சூப்பரான சுவையான நம்ம ஒரு புதினா ஊறுகாய் செஞ்சிட்டோம். பாருங்கள், என்ன அழகாக இருக்குதுங்க. நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுங்க புதினா ஊறுகாய்.